நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கினார். ஆளுநர் மாளிகையில் இருந்து பரப்புரையை தொடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை திருச்சியில் நேற்று தொடங்கினார். திருச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர்களான துரை வைகோ, அருண் நேரு ஆகியோருக்கு ஆதரவு திரட்டினார். சிறுகனூரில் உரையாற்றிய முதலமைச்சர், அமைச்சர் பொன்முடி பதவி பிரமாண நிகழ்ச்சியின் போது ஆளுநர் மாளிகையில் இருந்து தனது அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பதாக ஆளுநர் ரவியிடம் கூறியதாக தெரிவித்தார். இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலா ராஜ்பவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன். அவர் ஒன்று சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ராஜ்பவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆளுநர் மூலம் மாநில அரசுக்கு மத்திய அரசு மிரட்டல் விடுப்பது கோழைத்தனம் எனவும் மு.க.ஸ்டாலின் சாடினார். தமிழ்நாட்டிற்கு விரோதம் செய்துவிட்டு தமிழ் மொழிதான் மூத்த மொழி என்று பிரதமர் மோடி நீலி கண்ணீர் வடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். நிவாரணத் தொகை கேட்டால் பிச்சை கேட்கிறீர்கள் என ஆணவமாக நிர்மலா சீதாராமன் கூறியதாகவும், மக்களுக்கு உதவாவிட்டால் எதற்கு நிதியமைச்சர் பதவி எனவும் மு.க.ஸ்டாலின் வினவினார். சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா சொல்றாரு, என்ன தெரியுமா, மக்களுக்கு நிவாரணம் வழங்குறது பிச்சையாம். எவ்வளவு ஆணவமா, எவ்வளவு வாய் கொழுப்பு! மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை நீங்க கொச்சைப்படுத்துவீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலம் 8000 கோடி ரூபாய்க்கு மேல் பாஜக வசூலித்திருப்பதாகவும், இந்திய வரலாற்றில் இதுபோன்ற ஊழல் நடைபெற்றதில்லை எனவும் குற்றஞ்சாட்டினார். இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜகவோட கைப்பாவையா பயன்படுத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது, அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு PM கேர்ஸ் ரகசியங்கள் அம்பலமாகும் எனவும் முதலமைச்சர் சூளுரைத்தார். பாஜகவின் துரோகங்களுக்கு துணை நின்றவர் எடப்பாடி பழனிசாமி எனவும், பாஜகவுடனான எடப்பாடி பழனிசாமியின் கள்ள கூட்டணி விரைவில் அம்பலமாகும் எனவும் தெரிவித்தார். இப்ப அதே பாஜகவோட கதை, திரைக்கதை வசனம், டைரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கள்ள கூட்டணி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கள்ள கூட்டணி நாடகத்தை பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும். திருச்சி பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு தஞ்சாவூர் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் என்று தஞ்சாவூர் மற்றும் நாகை வேட்பாளர்களை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார்.